இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படுது. இந்த சிம்டம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு நெக்லிஜென்ஸோட அதை கவனிக்காம நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு நாளைக்கு இது நோயாக பிரதிபலிக்கும். இந்தந்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்தந்த நோய்க்கான அறிகுறி. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாக்குடைய நிறத்தை வச்சு நம்மளுடைய நோயை எப்படி கண்டறியலாம் அப்படின்றது தான். இதுக்கு டங் டயக்னோசிஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸு இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம நிற சிகிச்சையோடைய, அதுவும் முக்கியமாக குரோமோ டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த டங் டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய நாக்கை பார்த்தே அவங்களுடைய கேரக்டரை சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த நாக்கை வச்சு அவங்களுடைய பிரச்சனைகளுடைய ஸ்டார்டிங், இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்தந்த உறுப்புகளில் எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாக்கை ஜோன்ஸாக பிரிப்போம். அதில் நாக்கோடைய நுனி பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயத்தை குறிக்கக்கூடியது. அந்த இதயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நுரையீரல், அந்த பகுதியை குறிக்கக்கூடியது. நாக்கோடைய நடுப்பகுதி நம்மளுடைய வயிறு. நாக்கை சுற்றி இதுக்கு சுற்றி இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஸ்ப்ளீன் அண்ட் இன்டெஸ்டைன்ஸை குறிக்கக்கூடியது. நாக்குடைய சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கார்னர் லிவர், அதுக்கு அடுத்தது கால் பிளாடர், 2 சைட்லேயுமே. அந்த ரூட் ஆஃப் த டங் கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரை இண்டிகேட் பண்ணக்கூடியது. இந்த உறுப்புகள் எல்லாமே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடை நம்ம நாக்கு வழியாக நமக்கு சொல்ல வரும். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நாக்கில் இந்த வெள்ளைப்படுதல், ஒயிட் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவாக வெளியே வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு இந்த டங் கிளீனரை வச்சு நாக்கை சுத்தம் செய்யணும். இந்த உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த வெள்ளை அந்த கோட்டிங் ரொம்ப அருமையாக அது குறையும். என்னன்னா, நம்ம உடம்புல கழிவுகள் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ஒயிட் கோட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கோட்டிங் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும், அஜீரண தொந்தரவு இருக்கும். அதுவும் அந்த ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைன் சொன்னல, அந்த இடத்துல நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குடலுடைய சுத்தம் சரியாக இல்லை, அவங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்குது, அதே நேரத்தில் ஜீரணம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்றத அந்த ஒயிட் கோட்டிங்கை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உடம்பு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நாக்கு மூலயமா இந்த ஒயிட் கோட்டிங். ஈவன் காய்ச்சல் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு நிறைய அந்த வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோட்டிங் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது, நம்ம டீடாக்ஸ் பண்ணணும். அப்போ காய்ச்சல் இருக்கும் போது தண்ணி நிறைய குடிக்கணும், நம்ம நிறைய பழங்கள் சாப்பிடணும், எளிமையான உணவு, இந்த கஞ்சி இல்லை நம்ம பழசாறு, பழங்கள் இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நம்மளுடைய உடலை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கக்கூடியது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாக்கில் இந்த டீத்தோடைய மார்க் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இது பல்லுடைய அச்சு இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம உடல் சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுடைய உணவு நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அது அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகலை, அசிமுலேஷனுக்கு போகலை. ஸோ நமக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்சார்ப்ஷன் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, மால் அப்சார்ப்ஷன் இருக்கிறவங்களுக்கும் அந்த நாக்கில் அந்த பல்லுடைய மார்க்கிங் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்ல இருந்து அந்த நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நாக்கு லைட்டாக வீக்கமாக இருக்கும். ஸோ அப்போ அது அந்த சாக்கெட்டில் படும்போது பல்லுடைய அச்சு எல்லாமே அதில் இருக்கும். அடுத்தது நாக்கு வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்னா இரத்த சோகை அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த அயன் ரிச் ஃபுட்டெல்லாம், அதாவது கீரை வகைகள், கருவேப்பிலை,
அதுவும் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாதுளப்பழம், அத்திப்பழம், பேரிச்சப்பழம், பீட்ரூட், கேரட்டு. ஸோ இந்த மாதிரி துவர்ப்பு சுவை உள்ள அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு அந்த பேல்னஸை சரிப்படுத்தும். ஸோ அப்போ இதனால் வரக்கூடிய பிரச்சனை முடி உதிர்தல், பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்களில் வயிறு வலி வர்றது, மாதவிடாய் தள்ளி போகிறது, இன்னும் மாதவிடாய் நேரத்தில் ஸ்கேண்டி ஃப்ளோ தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வெறும் ஒரு ஸ்பாட் மட்டும்தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு. அது வந்து நமக்கு இரத்த சோகை அதிகமாக இருக்குது அப்படின்றது நாக்கு வெள்ளையாக இருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கணும் நாக்கு. அதில் எந்த ஒரு படிவும் இல்லாமல் ஒரு பேப்பிலே, ஒரு ஸ்மூத்தான பேப்பிலே இருக்கணும். அதுக்காக நாக்கு முழுக்கணும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதிகமாக திக்கான பேப்லேஸும் இருக்கக்கூடாதுங்க. அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாக்கு வந்து பர்பிள் கலரில் இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அச்சுரம் மாதிரி இருக்கும். பிளாக் கலரில் அங்கங்கே டாட்ஸாக இருக்கும். ஸோ நாக்கு முழுக்க அந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸோடு இருக்குது அப்படின்னா பிளட் ஸ்டாக்னேஷன் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஸோ ரத்தம் எங்கேயோ தேங்கி தேங்கி இருக்குது. ஸோ ஈவன் இவங்களுடைய மைண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதாவது யோசிப்பாங்க, என்ன யோசிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோடு இருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்டாக்னேஷனை குறிக்கக்கூடியது. ஸோ ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்படியே எந்த ஒரு இதுவும் அட்டாச்மெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்னேஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய லிவர் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கோவத்தை வந்து டம்ப் பண்ணியிருக்கோம், எமோஷன்ஸை வந்து டம்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த பர்பிள். இன்னொன்று, நாக்கு ஃபுல்லாகவே அதிகமாக பர்பிள் ப்ளூ கலரில் இருக்குன்னா பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாக்கில் அங்கங்கே ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அது உடலுடைய வெப்பத்தை நம்ம குறைக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து நிறைய மாற்றங்கள், குறிப்பாக காரம் அதிகமாக எடுக்கக்கூடாது, எண்ணெய் பொருள் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி பேசலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.